வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. இன்றைக்கி 7.2ல் 7th சம் பார்க்க போகிறோம். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரூட் வரும்போது அந்த ரூட்டை தான் நம்ம டீன்னு எடுக்கணும். ரூட்டுக்குள்ளே ரூட்டோ பவரோ எது வருதோ அதை தான் டீன்னு எடுக்கணும். ஸோ எழுதுங்க, இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட்டை எக்ஸ் பவர் இது எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1/2 டிஎக்ஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ பவரில் வருது, இதை தான் நம்ம டீன்னு எடுக்கணும். லெட் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் 1 ஆயிரும், இது 0 ஆயிரும், டிடி பை டிஎக்ஸு. அப்போ டிஎக்ஸ் இதை டிஎக்ஸ் ஈக்குவல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்குது. இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு டீன்னு தெரியும். அப்போ எக்ஸ் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1/2 டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு போல் டி மைனஸ் 2, இந்த இதுக்கு டி பவர் 1/2 டிஎக்ஸுக்கு டிடி. அப்போ டி மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் 1/2 டிடின்னு வரும். இந்த டி பவர் 1/2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இன்டகிரல் ஆஃப் டி பவர் 3, அதாவது உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3/2, இது 1 இது 1/2 கூட்டினீங்கன்னா 3/2 மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் 1/2 டிடி. இது நார்மல் இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டி பவர் 5/2 t power 5/2 divided by 5/2 minus 2 into t power 3/2 divided by 3/2 plus c வரும். ஸோ இந்த 5 இதை 2 மேலே கொண்டு போனீங்கன்னா 2/5 t power 5/2 minus 4/3 t power 3/2 plus c. இந்த t போல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2/5 into x plus 2 whole power 5/2 minus 4/3 into x plus 2 whole power 3/2 plus c. இது ஆன்சர். 8th sum integral of x into root of 1 plus 2x square dx. இதுலேயே ஒன்றும் இல்லை, இந்த ரூட்டை தான் டீன்னு எடுக்கணும். 1 plus 2x square equal to t. டிஃபரன்ஸ் பண்ணினா 4x equal to dt by dxன்னு வரும். நமக்கு x மட்டும் தான் அங்கே இருக்குது. அப்போ x into dx equal to dt by 4 எடுத்துக்கோங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x into dxக்கு dt by 4, 1 plus 2x ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா ta. அப்போ ரூட் ஆஃப் t into dt by 4. T4 வெளியே காமனா, இது கான்ஸ்டன்ட்னால 1/4 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் டி பவர் 1/2 டிடி. டி பவர் 1/2 டிஃபைன் பண்ணிங்கன்னா டி பவர் 3/2 பை 3/2 வரும். 1/4 இன்ட்டு டி பவர் 3/2 பை 3/2 ப்ளஸ் சி. டிக்கு போல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த 2 மேலே கொண்டு போனீங்கன்னா 1/6 இன்ட்டு 1 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். சம் இன்டகிரல் ஆஃப் 4x ப்ளஸ் 2 into root of x square plus x plus 1 dx. வழக்கம் போல் ரூட்டை இதை பவரோ ரூட்டோ அதை தான் t எடுக்கணும். let t equal to x square plus x plus 1 equal to t. டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இது 2x வரும், இது 1 வரும். 2x plus 1 equal to dt by dx. dx கொண்டு வந்தீங்கன்னா 2x plus 1 into dx equal to dtன்னு வரும். நம்ம இன்டகிரல் எடுத்துக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் 4x plus 2 into root of x square plus x plus 1 into dx. இதில் 2 காமன் எடுத்தீங்கன்னா 2 into 2x plus 1 into root of x square plus x plus 1 into dx. இது பார்த்தீங்கன்னா t, 2x plus 1 into dx பார்த்தீங்கன்னா dt. அப்போ 2 into root 2 into dt வரும். ரூட்டுங்கிறது t power 1/2. அப்போ 2 into t power 1/2 dt. t power 1/2 இன்டகிரல் பண்ணிங்கன்னா 2 into t power 3/2 divided by 3/2 plus c. tக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4/3 இந்த 2 மேலே கொண்டு போய் 4/3 into x square plus x plus 1 whole power 3/2 plus c. இது ஆன்சர். 10th sum integral of 1 by x into minus x minus root x dx வரும். இந்த பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ் வெளியே காமனாக எடுத்தீங்கன்னா இன்டகிரல் ஆஃப் 1 into root x, இதில் ரூட் எக்ஸ் எடுத்தால் ரூட் எக்ஸ் மட்டும் வரும். இங்கே -1 வரும், -1 dx வரும். நமக்கு இப்போ ரூட் இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதை டீ எடுத்துக்குவோம். ரூட் எக்ஸ் -1 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்குவோம். ரூட் எக்ஸ் -1 டிஃபைன் பண்ணிங்கன்னா ரூட் எக்ஸ் எடுக்கணும்னா 1/2 ரூட் எக்ஸ்னு வரும். 1/2 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். இந்த ஏற்கனவே இங்கே 1/x dx இருக்கா. அப்போ டிஎக்ஸ் மேலே கொண்டு போய்ட்டு டி அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா dx பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டிடின்னு வரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/√x இன்ட்டு ரூட் எக்ஸ் -1 டிஎக்ஸ் இந்த 1/√x dx பார்த்தீங்கன்னா dt ஆயிரும். இது t ஆயிரும். அப்போ 2/t into dtன்னு வரும்.
ஸோ 2 காமன் வெளியே வந்துடும். 1/t டிஃபைன் பண்ணிங்கன்னா log t வரும். log ஆஃப் மாடலஸ் டி ப்ளஸ் சிஏ. டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு log ஆஃப் மாடலஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி வரும். 11th சம் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 டிஎக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் 0. ஸோ எக்ஸ் ரூட்டில் இருக்குது, அதை வந்து டி எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு டிஏ டிஃபைன் பண்ணினா 1 ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு வந்துடும். அதே மாதிரி மேலே ஒரு எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு டி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 4 டியில் மாற்றிடுறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வந்து டி மைனஸ் 4, டிஎக்ஸுக்கு வந்து டிடிஏ, இதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 4க்கு டிஏ. அப்போ ரூட் ஆஃப் டிஏ. ரூட் டிஏ ரெண்டுலையும் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் டி பை ரூட் டி மைனஸ் 4 இன்ட்டு 4 பை ரூட் டி டிடின்னு வரும். இது டி வந்து 1, இது 1/2 மைனஸ் 1/2. அப்போ 1 மைனஸ் 1/2ங்கிறது 1/2 ஆயிரும். இன்டெக்ரல் ஆஃப் டி பவர் 1/2 இதில் வந்து மைனஸ் 1/2 மேலே வந்துடும். மைனஸ் 4 டி பவர் மைனஸ் 1/2 டிடின்னு வந்துடும். ஸோ 1/2 இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா டி பவர் 3/2 டிவைட் பை 3/2 மைனஸ் 1/2 இன்டெக்ரல் பண்ணும்போது டி பவர் இதில் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2ங்கிறது 1/2 வரும். டி பவர் 1/2 டிவைட் பை 1/2ன்னு வரும். 4 இன்ட்டு டி பவர் 1/2 டிவைட் பை 1/2. இந்த 2 மேலே கொண்டு போனீங்கன்னா 2/3 டி பவர் 3/2 மைனஸ் 8 இன்ட்டு டி பவர் 1/2 ப்ளஸ் சின்னு வரும். டிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் பவர் 3/2 மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் பவர் 1/2 ப்ளஸ் சி. இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணுறோம். 2/3 இதை வந்து 1 இன்ட்டு 1/2ன்னு போடலாம். இது 3/2ங்கிறது வந்து 1 ப்ளஸ் 1/2ன்னு போடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் 1 ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் 1/2 மைனஸ் 8 இன்ட்டு இந்த 2/3 நமக்கு வெளியே காமன் எடுக்கிறக்கா வந்து 2/3ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஆயிரும். 2/3 இன்ட்டு 3/2ங்கிறது 1 வந்துடும். ஸோ அது சும்மா இந்த இதை வெளியே காமனாக எடுக்கிறக்கா எடுத்துருக்கோம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் பவர் 1/2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் பவர் 1/2 2/3 ரெண்டு காமனாக இருக்கும். வெளியே எடுத்திங்கன்னா 2/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் பவர் 1/2ங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4. மிச்சம் இருக்கிறது ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 8 இன்ட்டு 3/2 ப்ளஸ் சி. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/3 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 12 ப்ளஸ் சின்னு வரும். ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2/3 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 ப்ளஸ் சின் ஆன்சர். 12th sum integral of x cube minus 1 whole power 1/3 into x power 5. ஸோ இது வந்து பவரில் வருது. இதை வந்து டி எடுத்துக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஹோல் பவர் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு டிஏ டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா 3x² ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ் வரும். நமக்கு இந்த x² டிஎக்ஸ் நம்ம 3 கொண்டு வந்தீங்கன்னா x² இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 3ன்னு வரும். அதே மாதிரி வந்து இங்கே வந்து எக்ஸ் பவர் 5 இருக்குது, நமக்கு x² இருக்குது, இன்னும் x³ வேணும். ஸோ நம்ம x³ இந்த இடத்துல இருக்குது, இதை வச்சு x³ எடுக்கலாம். x³ மைனஸ் 1 ஈக்குவல் டு டிஏ. அப்போ x³ ஈக்குவல் டு டி ப்ளஸ் 1. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் x³ மைனஸ் 1 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 டிஎக்ஸ் வந்து இந்த எக்ஸ் பவர் 5 ரெண்டாக பிரிக்கணும். இன்டெக்ரல் ஆஃப் x³ மைனஸ் 1 ஹோல் பவர் 1/3 x³ இன்ட்டு x² இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ஒரு x³ டி ப்ளஸ் 1, இந்த x²க்கு x² dxக்கு dt பை 3, இதுக்கு வந்து டி. அப்போ டி பவர் 1/3 இன்ட்டு டி ப்ளஸ் 1 இன்ட்டு டிடி பை 3. இந்த டி பவர் 1/3 இதை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/3 ப்ளஸ் 1 வரும். அப்போ 4/3. 1/3 இந்த 1/3 வெளியே காமன் எடுத்துக்கோங்க. இன்டெக்ரல் ஆஃப் டி பவர் 4/3 ப்ளஸ் டி பவர் 1/3 டிடின்னு வரும். 4/3 டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா டி பவர் 7/3 டிவைட் பை 7/3 ப்ளஸ் டி பவர் இதை வந்து இன்டெக்ரல் பண்ணால் டி பவர் 4/3 டிவைட் பை 4/3 ப்ளஸ் சின்னு வரும். அப்போ 3 இந்த 3 உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த 3 மேலே வரும். வந்துச்சுன்னா 3 டி பவர் 7/3 டிவைட் பை 3 இன்ட்டு 7 ப்ளஸ் 3 டி பவர் 4/3 இன்ட்டு டிவைட் பை 3 இன்ட்டு 4 ப்ளஸ் சி. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/7 டிக்கு வேல்யூ போட்டிங்கன்னா x³ மைனஸ் 1 ஹோல் பவர் 7/3 ப்ளஸ் 1/4 இன்ட்டு x³ மைனஸ் 1 ஹோல் பவர் 4/3 ப்ளஸ் சி ஆன்சர். 13th sum integral of x² by 2 plus 3 x³ ஹோல் பவர் கியூப் டிஎக்ஸ் வரும். ஸோ இதுதான் டீன்னு எடுக்கணும். லெட் டி ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3x³ ஈக்குவல் டு 3 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 9x² ஈக்குவல் டு டிடி வரும். மேலே x² மட்டும் தான் இருக்குது. அப்போ டிடி x² இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 9 வந்துடும். ஸோ x² பை x² டிஎக்ஸுக்கு வந்து டிடி பை 9 வரப்போகுது, இதுக்கு வந்து டி வரப்போகுது.
அப்போ integral of x square divided by 2 plus 3x cube whole cube dx equal to 1 by t cube dt by 9 வரும். 9 வெளியே காமன் எடுத்துக்கும். 1 by 9 into t power minus 3 dtன்னு வருது. t power minus 3 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1 by 9 t power minus 2 divided by minus 2 plus c வரும். அப்போ minus 1 by 18 into t 1 by t square equal to c. இது plus c. இந்த t கீழே கொண்டு வந்துடும். t க்கு வேல்யூ போட்டிங்கன்னா minus 1 by 18 into 2 plus 3x cube whole square plus c. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.